பிரீத்தி, சொல்லுங்க. எப்பவும் போல நம்ம வணக்கம் தமிழால ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷோ இது. இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் ஆல்ரெடி மேல செம்ம கடுப்புல இருக்கேன். ஏம்மா? அரை மணி நேரமா உங்களை நம்பி வந்து ரோட்ல நின்னுகிட்டு இருக்கோம். ஒரு லொகேஷன். அதாம்மா, இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. சரி. ஏன்னா எங்க ஷூட்டிங் நடந்தாலும் டக்குன்னு என்ன பாப்பாங்க, ஏய் நீங்களா அப்படின்னு சொல்லி பாப்பாங்க. பட் என்னன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் எங்க இருக்கு? இது இங்க தானே இருக்கு காமிக்குது. எங்க கரெக்டான லொகேஷன் அங்க முதல்ல இது. அவங்க தான் சொன்னாங்கம்மா. ஆனா இது நேத்து அனுப்புன லொகேஷனுங்க. நேத்திக்கா? இன்னைக்கு ஷூட் எங்கன்னு பாருங்க. பாஸ் இங்க தான் அனுப்பிச்சாங்க. நான் பேசாம தெரு தெருவா போய் தேடலான்னு இருக்கேன். ஷாங்கி, இதுக்கு மேல என்னால முடியாது ஷாங்கி, நடக்க முடியலப்பா. நீங்க தான் ஒரு half an hour எப்படியாவது தேடி. என்னது இன்னும் half an hour-ஆ? ஹலோ, half an hour-ல ஷோவே முடிஞ்சிருங்க. இல்லம்மா, எப்படியாவது கண்டுபிடிச்சலாம். இங்க இந்த வீடு சொல்ல இந்த ஹேய் வாட் இஸ் திஸ்? ஏதாவது படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? முடிஞ்சிருக்கும். என்ன பாதியில வந்து நிறுத்து. ஹலோ என்ன மேன், வண்டி நல்லா இருக்கு. இல்ல ஹேய் ஐ மகேஷ். மகேஷ்னு தெரியாம சாரி, அவ ஏதோ என்னனோ திட்டிட்டா. அவ திட்டினா? ஹலோ, நான் இப்ப திட்டினேன். நீ தான் திட்டின. ஓகே ஓகே. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ரொம்ப நேரமா நம்ம சிங்கப்பெண்ணே ஷூட்டிங் ஸ்பாட்டை தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்துட்டீங்க, டிராப் பண்ணிருங்க. எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ எல்லாம் தேவையில்லை. இதோ இதான் ஷூட்டிங் லொகேஷன். நீங்க கரெக்ட் டைம்க்கு கரெக்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க. மண்டமால இருக்க கொண்டைய மறந்து நான் அப்பவே சொன்னேனா இல்லையா இது தான் இருக்கும்னு. சரி வாங்க போலாம். போலாம். ஷாங்கி, எஸ் மேட்சிங்ல. மேட்சிங் எல்லாம் இல்ல. அது டிஃபரெண்டா இருக்கு. நீங்க ரெண்டு பேர் மேட்சிங். நம்ம ரெண்டு பேர் ஆக்சுவலா மேட்சிங். இத விட்டுருவோம். ஆமா. சோ மக்களே, நாம இப்போ பேசிட்டு இருக்கிறது சிங்கப்பெண்ணையில மகேஷோட. எஸ். ஜெனரலா ஜென்ஸுக்கு நான் கை கொடுக்கறது கிடையாது, இருந்தாலும் ஐ கிவ் தட். இன்னைக்கு நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆஹா, அது ஏன் எனக்கு தெரியும். ஏன்னா இந்த செட்ல நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. இப்போ மொத்த சீரியல்ல இருக்க எல்லா ஹீரோஸுமே வந்து இவரை பத்தி யோசிக்கிறாங்களாம். என்னடா எக்கச்சக்கமான பெண்களோட இவர் மட்டும் தான் நடிக்கிறாரேன்ட்டு அந்த அளவுக்கு வந்து ஹாப்பனிங்கா இருக்கு செட்டு. ஸோ எப்படி இருக்கீங்க மகேஷ்? நான் நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இவங்க நல்லா இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது மக்கள் தான் சொல்லணும். நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் இருக்கு. வேணாம் அந்த டவுட். என்ன டவுட்? நீங்க ரெண்டு பேர் ஏன் எதுக்கு என்னோட செட், ஐ மீன் நம்ம சிங்கப்பெண்ணை செட்டுக்கு வந்திருக்கீங்க? அதுதான், எப்பவுமே ஸ்டுடியோவுக்கு தானே உங்களை கூப்பிடுவோம். இந்த வாட்டி மக்கள் கிட்ட இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கறத காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். எஸ், பேக் கேமரால மகேஷ் என்ன பண்றாருன்றது அதெல்லாம் தெரியாது, டோன்ட் வரி. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரி, இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன சீன் போயிட்டு இருக்கு? ஓகே, இந்த செட் வந்து இது பேசிக்கலி இட்ஸ் த ஹாஸ்டல் செட்டப். ஸோ இங்க வந்து வார்டன் கூட பேசுறது அந்த சீன்ஸ் நிறைய இருக்கு இன்னைக்கு. ஸோ மகேஷ் வார்டனோட நிறைய சீன்ஸ் எடுத்திருப்பாங்க இப்போ. ஓகே, அப்படியா? இப்போ ஏகப்பட்ட ஒர்க் இருக்கும். ஆமா. என்னன்னா அவ்வளோ ஒர்க்குக்கு நடுவுலையும் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாப்புலன்னா அப்போ நம்ம வி ஹாவ் டு. எஸ், அதுலயும் நான் மெயினா அவனை சொல்லணும்னு நினைச்சிட்டே வந்தேன். இவர் இருக்காரு இன்னைக்கு. என்னன்னா ரீசெண்டா வந்து மக்கள் வந்து உங்களோட ப்ரோமோ பார்த்து பயங்கரமா அப்ரிஷியேட்லாம் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து மகேஷை பார்த்தா சொல்லுங்க, அழலாம் வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது. ஓகே. ஸோ அந்த சீன் கியூட்டா இருந்துச்சு, அதையும் கன்வே பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஒண்ணுன்னா, இப்போ இவ்வளவு தூரம் ப்ரப்போஸ் பண்ணியாச்சு, உங்களுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் ஒண்ணு இருக்கு. ஆனா அது உலகத்துக்கே தெரியும். அது தெரியுமா? மகேஷ்க்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். ஆமா, என்னன்னா அவங்க அந்த லவ், உங்க மேல லவ் இல்ல அவர் மேல லவ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு தெரியும், மகேஷுக்கு தெரியாது. இப்போ நாங்க பேசிட்டு இருக்கிறது மகேஷோட. மகேஷுக்கு ஒருவேளை தெரிய வந்ததுன்னா மகேஷ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படிங்கிறத மக்கள் எப்படி சீரியல்ல பாப்பாங்க. நான் என்ன சொல்றேன், அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தெரிய வந்துருச்சு அப்படின்னா. ஆனந்தி இப்போ வந்து ஷூட்ல பிஸியா இருக்கிறாங்க. மேபி நம்ம இவங்கள ஆனந்தியா என்னம்மா? ஆனா எனக்கு ஓகே இல்ல, எனக்கு எது ரியாக்ஷன் வராது. ஆனந்தியில என்ன பண்ணுங்க பாருங்க, ஆனந்தியில வந்து ஒரு 1% கூட இருக்க முடியாது, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தான் லேடி கெட்ட போட்ட ஒரே ஆளு இவதான் இப்போ. அதனால நீ இப்ப சொல்லுமா, நீ என்ன சொல்லணும்னா என்ன தெரியும் இல்லையா? மகேஷ் சார், நான் சொல்லிடுறேன். டைரக்டர் சார் சாரி, இன்னைக்கு இந்த டேக்குக்கு நான் தான் டைரக்டர். மகேஷ் சார், நான் வந்து ஆல்ரெடி அன்பை லவ் பண்ணிட்டு தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க அப்படிங்கிறது எமோஷனா சொல்லணுமா? எமோஷன் வராதுன்னு தெரியும் எங்களுக்கு, அவர் எமோஷன் பண்ணிப்பாரு. ரெடி, டேக். ஏய் ஒரு செகண்ட். ஐயோ, ரெடியா? ரெடி, ஆக்ஷன் ஆக்ஷன். மகேஷ் சார், நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்றேன். எனக்கே சிரிப்பு வருதுமா. சீரியஸா பண்ணுமா? நான் சீரியஸா சொல்றேன், கோமா சொல்லிடுறேன். முட்டை கடையில முட்டை கேக்குற மாதிரி இருக்குது இது. மகேஷ் சார்,
நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை. உங்கள் லவ்வை நான் வந்து அக்செப்ட் பண்ணாத ரீசன், நான் ஆல்ரெடி அன்புவை லவ் பண்ணுறேன். ஆனந்தி, ஆனந்தி என்ன பேசுற நீ? நீ லவ் பண்றது அந்த அழகன் இல்ல, அன்பு. அந்த அழகன் அன்புவா? ஆமாம் சார். போதும். இல்ல இல்ல ஜா 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 அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும். ஜா 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 அது நீங்க போட்டுக்கோங்க. சொல்லிட்டு 2 கொட்டு கொட்டிருங்க. ஏன்பா என்ன லவ் பண்ணுன்னு. ஆனந்தியால அப்படி பண்ண முடியாதுல்ல. ஓ எண்ட்ல ஒரு எமோஷன் மியூசிக் இருக்கு. ஜா 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 ஜா. ஐயோ கேமராமேன் முடிஞ்சிருச்சான்னு கேட்கும்போது அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம வலுக்கட்டாயமா இழுத்துட்டு வந்து இதுக்கு மேல மகேஷோட டைம் நம்ம எடுக்க முடியாது. ஆனா உண்மையிலேயே செம்ம பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பா சீரியல்ல இதோட பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சீனுக்கு. எஸ். ஸோ இவ்வளோ ஹார்ட்ஸை நீங்கள் எப்படி வின் பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து இங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ உங்களை பார்த்துட்டு இருக்க உங்களோட ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட், உங்கள் லவ் எல்லாம் சிங்கப்பெண்ணை டீம் மேலே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ போத் ஃபார் கமிங் டு அவர் செட். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ எவ்ரிவன். பிரீத்தி, எஸ் ஷங்கி, சிங்கப்பெண்ணையில இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறோம். ஆமா, இங்க ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. பட் இவங்களுடைய கேரக்டர் பார்க்கும்போதே ஐயோ என்னப்பா இது இப்படி ஒரு கேரக்டரைசேஷன் அப்படின்னு. ஸோ லெட்ஸ் மீட் சிங்கப்பெண்ணையில வார்டன் மனோன்மணி மேடம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகேங்க, நல்லா இருக்கேன். ஸோ இந்த வார்டன் கேரக்டர் நீங்கள் ஓகே சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தே ஹேவ் செலக்டட் மீ. ஸோ அதில் எனக்கு பெரிய கிரெடிட் ஃபார் த சன் டிவி சேனல். எப்படி சுந்தரி ஒரு வள்ளியம்மா மாதிரி அண்ட் சிங்கப்பெண்ணி ஃபார் வார்டன், அதுக்காக ஸோ ஹாப்பி. ஒரு வார்டன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ள அவங்க அப்படியே மோல்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ஏய் யாரை கேட்டு வெளியில போன, ஏய் ஏன் இங்க நிக்கிற, ஸ்ட்ரிக்ட்ன்னு இல்லை, ஒரு கண்டிப்பு, அதுலேயே ஒரு பாசம் எல்லாமே இருக்கிற, நம்மளை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்கள பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி அக்கறை. ஸ்ட்ரிக்ட்டுங்கிறது ஸ்ட்ரிக்ட் கிடையாது, கண்டிப்பு 50%, அக்கறை 20, கால் டீஸ்பூன் அக்கறை, அந்த மாதிரியா? எஸ் மேம். இன்கேஸ் வந்து உங்ககிட்ட வந்து யாராவது சொல்லாமல் போயிட்டாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்போ கண்டிப்பாக இருப்பீங்கல்ல? ஆமாம்மா, டெஃபினட்டா. சரி மேடம், ஆக்சுவலாக இப்போ வார்டன் மனோன்மணி, சுந்தரி வள்ளியம்மா இதெல்லாம் ஓகே. பட் இந்த மெய்யழகன்ல ஒரு கேரக்டர்ல வரீங்க நீங்க, அப்படியே ஐயோ சோல்ஃபுல் கேரக்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. நான் ஆக்சுவலாக மெய்யழகனுக்கு முன்னாடியே உங்களுடைய தீவிரமான ஃபேன், கடைக்குட்டி சிங்கம்ல இருந்து. ஆனா அதுல உங்களுக்கு டைலாக் கிடையாது. ஆனா மெய்யழகன்ல டைலாக் பார்த்து அந்த கேரக்டர் பார்க்கும்போது ஒரு பொயட்டிக்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோ லைவ்லியா இருந்தது. ஸோ உங்க லைஃப்ல அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதுன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு இது வந்து தேங்க்ஸ் டு தி டீம் அண்ட் தி டைரக்டர், அதுக்கு நான் நன்றி சொல்லணும். ரெண்டாவது வந்து அந்த கேரக்டர் எனக்கு முக்கியம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, ஆனால் என் கேரக்டருக்கு அப்புறம் நிறைய லைஃப்பில் அது முக்கியமாக இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஈவன் லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும், நிறையா அதை தாண்டி வந்திருக்காங்க போல். ஒரு அத்தை பொண்ணு, மாமா மகன், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதோட டெப்த் இவ்வளோ தூரம் இருக்கான்னு. ஐ எம் ஸோ ஹாப்பி. அந்த ரோல் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் மேம். பட் இவர் சொன்ன மாதிரியே வந்து நீங்க பண்ண எல்லா திரைப்பட கேரக்டர் ஆகட்டும் சரி, இந்த சீரியல் கேரக்டர் எல்லாமே பேசப்படுது. குறிப்பா வந்து நம்ம கடைக்குட்டி சிங்கம்ல பேசலனாலும் கேரக்டர் ரொம்ப நிறைய பேரால பேசப்பட்டுச்சு இல்லையா? சூப்பர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்கிட்ட இருந்து, இந்த செட்ல உங்க ஃபேவரட் யாரு? நிறைய பேர் இருக்காங்க, பட் தென் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் தான் அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டிய நிலைமை. பட் என்னன்னா மேடம், ஆக்சுவலா நாங்க ஆங்கர்ஸ், எங்களை நீங்க சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆர்டிஸ்ட்லயே நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லலாம். டு பி ஃப்ராங்க், எல்லாருமேங்க, யாரும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறக்கு இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க தனியாக எனக்கு அது ஒரு செல்லங்க தான். அது என் பையனாட்டும் சரி, இல்லை அன்பாட்டும் சரி, இல்லை ஆனந்தி ஆட்டும், எல்லாருமே யாரையும் விட்டு கொடுக்குறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஈவன் பவித்ரா ஆல்சோ. என்னதான் மித்ரா மேல வந்து வெறுப்பை காமிச்சாலும் அது கேரக்டரா தான். பட் இங்க வந்து மேடம், இது மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு டெய்லி ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் எடுங்க. நான் அமைதியா பேசுறது கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.
பிரீத்தி, எஸ் ஷாங்க். ஸோ சிங்கப்பெண்ணை ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறோம். ஆமா. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எத்தனை ஆர்டிஸ்ட் எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாங்க, நீ எல்லாம் எவ்வளவு நேரம் சும்மா உட்காந்துட்டு இருக்கிற வீட்டுல இல்ல வேலைக்கு வந்தாலும் எவ்வளவு சும்மா இருக்கேங்கிறது இன்னும் பேசவே முடியாதுல்ல, தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் போய் பேச போறோம். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருக்கு, இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். பிரீத்தி ரெடியா? ரெடி. நேரா போறோம், நிறைய ஆர்டிஸ்ட மீட் பண்றோம். வாங்க பிரீத்தி. எஸ் ஷாங்கி. அடுத்து நாம பார்க்க போற சிங்கப்பெண்ணை ஆர்டிஸ்ட், இவங்க ஒரு டெரர்னே சொல்லலாம். மிரட்டலான ஆர்டிஸ்ட். ஜல 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 ஜல. ஆனா அவங்களே இப்ப சிரிக்கிறாங்கன்னா தட் இஸ் a specialty. Yes, meet one and only மித்ரா. எஸ் அதெல்லாம் இருக்கா தானே ஷாங்கி. இல்ல அவர்தான் அப்படி சொல்ல சொன்னாரு. அது எல்லாரும் முன்னாடியுமா சொல்றது? ஷாங்கிங்கிறது வந்து செல்லமா எல்லாரும் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒண்ணும் தெரியலையே. கேர்ள்ஸ் நாங்கெல்லாம் பிளேடுன்னு தானே கூப்பிடுவாங்க. லேடிஸ் எல்லாருமே சரி விடுங்க, நம்மளை பத்தி பேச வரல. மித்ரா, த டெரர் மித்ரா. ஆனா அது கேமரா ஆன் அப்படின்ன உடனே மித்ரா அந்த டெரர் ஆயிடுறாங்க. மற்ற நேரத்துல எவ்வளவு ஜாலி டைப் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். பட் மித்ராவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. மித்ராவா இருக்கிறது வந்து ஆக்சுவலி கஷ்டமாலாம் இல்ல. நமக்குள்ள அந்த சில கோபங்கள் இருக்கும் தெரியுமா, அதை வந்து சேனலைஸ் பண்ணி இதுல இப்படி அமுச்சு விட்டுறணும். பட் ஆக்சுவலி எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, ஃபேன்ஸ்க்கு நம்ம வந்து நிறைய லவ் கொடுக்குறோம், அவங்க நமக்கு நிறைய லவ் கொடுக்குறோன்னு. ஆனா இந்த மாதிரி நெகட்டிவ் பண்ணும்போது வெளில போகும்போது திட்டி இருப்பாங்க நிறைய பேர் பார்த்து. அந்த மொமெண்ட்ல ஏதாவது ஷேர் பண்ணுங்களேன். இல்ல ஆக்சுவலி மித்ராக்கான ஒரு அட்வான்டேஜ் அதான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வெளியே போய் என்னை யாருமே திட்டல. இது வரைக்கும் யாருமே திட்டினது கிடையாது. யாராவது ஒருத்தராவது இல்ல, எல்லாருமே போனா வந்துட்டு சூப்பரா பண்றீங்க, நல்லா பண்றீங்க மித்ரா, நீங்க வந்து அன்பும் ஆனந்தியும் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. என்ன எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ ஒரு இடத்துல வரும்போது கூட சொன்னாங்க, ஏமா இப்படி பண்ற, ஈவு இறக்கமே இல்லையா? ஐ திங்க் இந்த கேரக்டரோட ஒரு அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரி. வேற மத்த நெகட்டிவ் மத்த வில்லி அப்படின்னா கண்டிப்பா கரெக்ட். ஆனா ஆக்சுவலி ஷாங்கி ஒரு நாள் திட்டினாரு, நீங்க சோப் தண்ணி ஊத்தி விட்டீங்கல, பாத்துட்டு இந்த மித்ரா இருக்காளே அப்போ ஆனந்தி அப்படின்னு. சோப்பு தண்ணி ஊத்துனதே எனக்கு தெரியாது. ஐயோ சீரியஸாமா? அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி பட்ட பையன் கிடையாது, என்ன அப்படி வளர்க்கல. ஓகே. அண்ட் எனக்கு முக்கியமான இன்னொரு கேள்வி இருக்குல்ல, சிங்கப்பெண்ணையில மித்ரா அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க? நிறைய இருக்கு எதிர்பார்க்காம. ஏன்னா சில விஷயங்கள் நாங்களே இப்படி போகும்னு நினைப்போம், பட் சீன் படிக்கும்போது இல்லையே இது வேற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சொன்னா எல்லாமே ரிவீல் ஆயிரும். சும்மா கேமரா மட்டும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வெயிட் அண்ட் வாட்ச்ங்கிற மாதிரி ஆனந்தியை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. மகேஷை எப்படி என் பக்கம் கொண்டு வர போறேங்கிறதையும் நீங்க வந்து பாப்பீங்க. ஓகே, थैंक यू. அந்த சாவி எடுத்து கொடுங்க. வலி வலகாப்பு. வேண்டாம் வேண்டாம். ஐயோ வலகாப்பு இல்ல, வலி ஸ்டார்ட் கூப்பிடுறாங்க. போங்க 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 போங்க. அப்படியே வெச்சிக்கலாம். ஷாங்கி, எப்பவுமே ஆர்டிஸ்ட் பக்கத்துல சென்டர்ல நீங்க நிக்கிறீங்க. ஃபார் a change இன்னைக்கு நம்ம நிக்கலாம் வாங்க. இதுதான் அந்த முக்கியமான தருணம். இதுதான் டர்னிங் பாயிண்ட். இந்த இடத்தை நான் இன்னைக்கு விட்டேன்னா அப்புறம் வேஸ்ட் ஆயிரும். ஏன் அப்படி, என்ன ஸ்பெஷல்? இல்லம்மா, ரெண்டு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் என் பக்கத்துல இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இங்க பக்கத்துல நின்னா கிட்டக்க நல்லா கேக்குமே அப்படிங்கிறதுக்காக. எனக்கு இதுதான் ஷாங்கி கிட்ட பிடிச்சது. தங்கச்சிங்களுக்கு ஒரு பிரச்சனை, அண்ணனா முதல்ல வந்து நின்றாரு. ஆக்சுவலா நம்ம கூட இருக்கிறது எங்க சிங்கப்பெண்ணையில இருந்து காயத்ரி அண்ட் ரெஜினா. ஹாய். ஹலோ. சோ இவங்க ரெண்டு பேருமே ஆனந்திக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க, ஆனந்திக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருது? பிரச்சனை மட்டும் தான் பேக் டு பேக் வருது. பட் அதனால டேட்ஸ் வருதுங்கறனால நல்லா இருக்கு. இதுதான் இந்த தெளிவுதான் எனக்கு ரெஜினாட்ட பிடிச்சது. நிறைய ஷூட்டிங்க்கு கூப்பிடுறாங்க அப்படிங்கிற அந்த இது தெரியுது. ஆக்சுவலா ஆனந்திக்கு ஒரு பிரச்சனைன்னு வருது. ஆனந்தி என்ன டிசிஷன் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப எந்த பிரச்சனையை பத்தி கேக்குறீங்கன்னா, நாங்க வாரம் பல பிரச்சனையோட டீல் பண்றோம். அது எந்த பிரச்சனைக்கு? ஆனந்திக்கு மகேஷ் ப்ரப்போஸ் பண்ணிட்டார் இல்லையா? ஆமா. ஆனா ஆனந்திக்கு அன்பு பிடிச்சிருக்கு இல்லையா? சோ ஒரு ஃப்ரெண்டா நீங்க என்ன பண்ண போறீங்க அதுக்கு? நாங்க எதுவும் பண்ண போறோம், யாரு பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல போறோம். சப்போர்ட் பண்ண. எங்களுக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். ஏங்க உங்களுக்கு யாரை பிடிச்சலாங்க கேட்கல. இது கதையில மிகப்பெரிய ட்விஸ்ட் இதுங்க. டைரக்டர் ஒருவேளை இதை பார்த்தாருன்னா உங்க ரோலுக்கே கூட வந்து ஒரு 2 நாள் லீவு கூட கொடுக்கலாம். நீங்க இருந்தீங்கன்னா ஆனந்திக்கே பிரச்சனை வரும் அப்படின்னு. சரி, உண்மையிலே இந்த செட்ல உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? ஓ, நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உனக்குனா எனக்கு நீ. இல்ல, எல்லாருமே சில் தானே, எல்லாமே இதா தான் இருக்கும். நாங்க கொஞ்சம் இன்னும் க்ளோஸ். ஓகே, நன்றி. Thank you. All the best. சங்கர், சோ நீங்க ஜாலியா நிறைய பேசிட்டு இருந்த மாதிரி என்னையும் குஷிப்படுத்துற மாதிரி மக்களையும் குஷிப்படுத்துற மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்ட் எடுத்து வர போறாங்க. சோ இன்னைக்கு ஷாங்கி நம்ம வந்து சிங்கப்பெண்ணையோட செட்ல தான் இருக்கோம். சூப்பரான கலர்ஃபுல்லான ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இந்த சிங்கப்பெண்ணை செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கும்போது கூட சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தெரியுதா? ஒண்ணும் இல்ல, போலாம் வா.
பிரீத்தி, Yes, Shanky. அதாவது சிங்கப்பெண்ணை ஷூட்டிங் ஸ்பாட்னு முடிவு பண்ணியாச்சு. இதுல வெறும் ஹாஸ்டல் செட்டப் மட்டும் இல்ல, ஏகப்பட்ட செட்டப் இருக்குது. அதுல முக்கியமானது இந்த ஆபீஸ் செட்டப். மகேஷ் சாரோட ஆபீஸ். அதுல நாம இப்ப மீட் பண்ண வந்திருக்கிறது ஒன் அண்ட் ஒன்லி ஆனந்தி. எஸ். ஹாய், வணக்கம் சிங்கப்பெண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அந்த ரொம்ப சிங்கப்பெண்ணை நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமாவா? சத்தியமா நிஜமா. நாங்க ஆனா டெய்லி உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே. நான் பார்க்கலையே. ஓகே, ஸோ எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஆஃபீஸ் செட்டப்ல? இப்போ என்ன ஷூட் நடந்துட்டு இருக்கு? இப்போ மகேஷ் கூட தான் எனக்கு மோஸ்ட்லி ஆஃபீஸில் வரும். அப்போ அவங்க கூட ஒரு சின்ன சீன் நடிச்சிட்டு இருக்கேன். அது வரல, அதனால சொல்ல முடியாது. ஆனா மக்கள் வந்து கேட்க சொன்னாங்கங்க, ஆனந்திக்கு யார பிடிக்கும்? அன்பு பிடிக்குமா மகேஷ் பிடிக்குமா? அன்புதா, அது மக்களுக்கே தெரியுமே. மகேஷ் கொஞ்சம் மகேஷ பிடிக்காதுன்னு இல்ல, அவங்கள நான் பாக்குற விதம் வேற. அவங்கள ஒரு கடவுள். இவர் ஓகே, இவர் வேற கேட்டகரி. இது என்னோட அங்கிள் மாதிரி எனக்கு பிடிக்கும்ல. என்ன வார்த்தை? நீங்க ஆண்டி மாதிரி பிடிக்கும்ல. ஐ லைக் தட். அதே மாதிரி அவங்கள பிடிக்கும், ஆனா பிடிக்கிற விதம் வேற. லவ் சொன்னா அது அன்பு. ஆஹா, சரி, இப்போ ஆனந்தி நம்மளுக்காக ஒரு 2 லைன் பாடினா நல்லா இருக்கும். முடிச்சுக்கலாம் அதோட. எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி முடித்த கவிதை. எங்கே எனது கவிதை. லிரிக்ஸ் தெரியாது. போதும் போதும். பாடுங்க, நீங்க பாடுங்க. வேணாம், மக்கள் எல்லாம் பார்க்கணும். பட் உண்மையிலேயே எனக்கு என்னவோ சாதனா சர்க்கம், ஸ்ரேயா கோஷல் எல்லா டேலண்ட்டும் வச்சிருக்காங்க. She's multi talented. அந்த அபிநயம், டான்ஸ் ஆடுறது எல்லாமே நடிக்கவே தெரியாது எனக்கு. இது நடிக்கவா? இத மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா சத்தியமா நடிக்க தெரியாது. நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல? ஆமா. சரி, மக்களுக்கு நீங்க சொல்ற ஒரு அட்வைஸ், இல்ல இவளுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா? உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு அட்வைஸ் என்ன மாதிரி? ஷோ நல்லா பண்ணுங்க. எல்லாம் என்னை விட நீங்க நிறைய லைஃப் பார்த்திருக்கீங்க. நிறைய லைஃப் பார்த்திருக்கீங்களா சாங்கி? நான் கேட்டது எனக்கே பிரச்சனையாகும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை நான் சரி, சொல்றேன். மக்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ், எப்படி வந்து இவ்வளோ அழகா ஆனந்தி இருக்கிறாங்க? அது மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்? நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அதனாலதான் நேச்சுரல் பியூட்டி. நேச்சுரல் பியூட்டி இல்ல, அதுதான் ஏதாவது பண்ணணும். நேச்சுரலா கூட ஏதாவது பண்ணணும். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஷூட்ல பிஸியானால ஒண்ணுமே பண்ண முடியாது. காலையில வரும், நைட்டு போய் தூங்கும். நான் இல்ல டக்குன்னு நான் ஃபேஸை பார்த்தேன். நான் சொல்ற ஒண்ணு, நல்லா தூங்குங்க, தண்ணி குடிங்க. தூங்காம இருந்தா நம்ம ஃபேஸ் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸ்கின் ஆகட்டும், ஃபுல்லா சேஞ்ச் ஆகும். அது நான் என்னோட இது பர்சனலா நான் புரிஞ்சது அது. அதனால நல்லா தூங்குங்க, நல்லா தண்ணி குடிங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். அதாவது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. நீங்க இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, முல்தானி மெட்டி. இவ கேட்டாலே ஒரு 4 மணி நேரம் பார்த்திருக்கேன் அதெல்லாம். ஆனா கண்டினியூஸா நான் எனக்கு அது பண்ண முடியல. இது ரெண்டும் பண்ணாலே கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்காம தெரியுது. அதாவது ஒரு மில்லுல ஒரு கூலி வேலை பார்க்குற இவங்க இவ்வளோ அழகா தெரியுறாங்கன்னா அதுக்கு காரணம் இவங்களுடைய அந்த தூக்கம், தண்ணி குடிக்கிறது, அந்த விஷயங்கள் தான். நீ நிறைய தூங்கணும், தண்ணி குடிக்கணும், சமத்தா இருக்கணும். சரி, ஃபைனலா உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறாங்களே, அவங்க வந்து சிங்கப்பெண்ணை பத்தி அப்டேட் கேக்குறாங்க. ஏதாவது அப்டேட் வந்து ஆனந்தி கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு. சோ ஆனந்தி வந்து அடுத்து என்ன நடக்கும், என்ன ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்க? என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா இதுல நடந்ததை சொல்லலாமா? அவங்க ஒரு இது இல்லையா, இப்படிதான் நடக்கும்னு அவங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த மாதிரி மட்டும் போகாது. அது எல்லாம் தாண்டி வேற மாதிரி தான் இந்த ஸ்டோரி போக போகுது. ஓகே, நான் இப்ப என்ன நினைச்சேன்னா நீங்க வந்து அன்பை கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு. அந்த மாதிரி நடக்காது, வேற மாதிரி ஒரு மகேஷ் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது மாதிரி நடக்காது. அதுவும் அது நடக்காதா? இல்ல, அதான் நீங்க இப்படி நினைக்கிறீங்களே, நீங்க நினைக்கிற தாண்டி ஒண்ணுதான் நடக்க போகுது. அது எனக்கு ரிவீல் பண்ண மட்டும் முடியாது. புதுசா யாரும் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது இன்னும் புரியலையா? வாங்க, நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை போய் பார்க்கலாம். தேங்க்யூ so much for your time, darling. ஸோ நேயர்களே, ஒரு அற்புதமான வணக்கம் தமிழா ஷோ இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்குது. அதாவது இந்த சிங்கப்பெண்ணை டீம்ல ஆனந்தியோட பேசும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? தெரியும், கரடி இன்னைக்கு ஃபுல் குஷி. ஏன்னா ஃபுல் பெண்கள் சுத்தி. யாரோங்க? அதான பார்த்தேன். நீ என்ன சொல்றீங்களோன்னு நினைச்சிட்டேன் நானு. ஸோ பட் உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. டெய்லியே இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்களா? நம்ம மீட் பண்ண மாட்டோமா? இப்பதான் உங்களுக்கு தொழில் மேல பக்தி, லவ்லாம் வரும். சோ வியூவர்ஸ், எஸ் இவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்களும் ஷோ பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறோம்.